கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவாதி தேவனை நம்ம மகிமைப்படுத்தும்படி, கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தும்படி இன்னைக்கு பார்க்க போகிற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 26 அதிகாரம் 17 வசனம். வழியே புகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திழுக்கிறவன் போல் இருக்கிறான். சரி, ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் மாலை வேலைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வந்திருக்கிற எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் எங்களை சரிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சிலுவை நாதர் இயேசுவின் அன்பு எங்களை நிரப்பட்டும் அப்பா. நீர் எப்படியாய் மனு உலகத்திலே மனுஷனாய் வந்து கஷ்டங்களை சகித்து பொறுமையாய் கடந்து சென்று பிதாவின் சித்தம் நிறைவேற்றினீங்களோ அப்படியே நாங்களும் செய்ய எங்களுக்கு நீர் பலன் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆர்க்கு டிவி ஆசீர்வதியும், ரூபவதியே ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நிமிடமும் உடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வழியிலே போகையில் தனக்கு அடாத வழக்கிலே தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவன் போல் இருக்கிறான். பாருங்க, சாலமோன் ஞானி நீதிமொழிகள்ல இந்த வார்த்தையை எப்படி எழுதியிருக்கிறார்னு பாருங்களேன். காதை பிடிச்சி நாயை இழுத்தா என்ன செய்யும்? அதுக்கு அடிச்சுட்டு விட்டுரும், சரிதானா? ஆனால் அதே தான் நாமளும் நிறைய நாள் தேவையில்லாத ஆட்கள்கிட்ட தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வருவோம், அடிபட்டுட்டு வருவோம். புத்தி இருக்காது, எனக்கெல்லாம் இருக்காது. நிறைய நாள் நிறைய பேர்ட்ட அடி வாங்கிட்டு வருவேன் நான். அதே தான் சொல்லியிருக்கு. அதே தான் நீதிமொழிகள் 20:3 சொல்லியிருக்கு. அவர் ஞானி தானே, அவர் சாலமோன் ஞானி. ஏசாமிட்ட எனக்கு ஞானம் தாருன்னு கேட்டார். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்ளுகிறான், சரிதானா? அப்போ ஞானி தலையிட மாட்டான், மூடன் வழக்கில் போய் தலையிட்டுக்கிட்டு வழக்கில் வெற்றி தோல்வி வரும், எது வரும்னு தெரியாது. அப்போ தோல்வி வரும்போது நமக்கு வெக்கமாக தானே இருக்கும், வெற்றி வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பாருங்க, வழக்குக்கு விலகுகிறது மனுஷனுக்கு நல்லதுன்னு போட்டிருக்கு. வழக்குக்கு எதுக்கு? தீமையை ஏன் சகிச்சு கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிற பவுல அப்போஸ்தலன் தன் நிருபத்தில் சொல்கிறான். ஒருவருக்கு ஒருவர் வாதிடுவது எவ்விதத்திலும் குற்றம்தான், அதனால் நீங்கள் சகிச்சுக்கிடுங்க, தீமையை பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. நாம் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் தான், இயேசுவை வணங்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு? பொறுமையாரு, தாழ்மையாரு, விட்டு கொடுத்து வாழு, ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. வசனத்தை படிச்சிருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, மூடனானவன் எவனு எந்த வழக்கிலும் தலையிட்டு கொள்ளுகிறார், சரியா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 17 அதிகாரம் 14 வசனம், கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும்படி அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கட்டளையிட்டாராம். அகித்தோப்பேலுடைய ஆலோசனை கர்த்தருடைய வாக்கு போல அன்னைக்கு நிலைமையில இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் அகித்தோப்பேலினுடைய ஆலோசனை அப்சலோம் கேட்கும்போது அது பொல்லாத ஆலோசனை, வேண்டாம் விட்டுறத. அப்போ நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் தான் கட்டளையிட்டாராம். அதான் கர்த்தர் கட்டளையிடாம காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? ஒன்று தெரியுமா? அவங்க தலையில இருக்கிற பட்டு போன முடி கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் தரையில விழாதான், அது வேற மண்டபத்துல தான் இருக்கும். தலையிலேருந்து கீழே விழணும்னாலே ஆண்டவர் அனுமதி. அப்போ நம்முடைய காரியத்தில் எந்த ஒரு காரியம்னாலும் கர்த்தர் கட்டளையிடாம எந்த ஒரு காரியமும் நடக்காது, சரியா? அப்போ கர்த்தர் மேலே நம்ம முழு நம்பிக்கை, முழு விசுவாசம், முழு அன்பு நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் கர்த்தர் கட்டளையிட்டாதான் நடக்கும். என்ன வெற்றியாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். இப்போ மரத்துலேருந்து கீழே விழாமல் காத்தார் சோத்துறவங்க, விழுந்து காத்தாலும் கர்த்தருக்கு சோத்திரம் தான். அதில் என்ன தப்பு? விழுந்தவரும் காத்திருக்காருல, அவ்வளோதான். விழுந்தும் தள்ளப்படுவதில்லைன்னு ஆண்டவர் காக்கிற தேவன் இருக்கிறார், அதுதான் உண்மை. அதனால் நாம் எதுக்கும் என்ன செய்யக்கூடாது? கலங்க வேண்டாம். அவன் சமூகத்தில் நின்ற 2 நாளாகம 10:6 ராஜாவாகிய ரெகபெயாம் தன் தகப்பன் வச்ச நுகத்தை எளிதாக்கும்னு ஆளுக்கு கேட்காங்க. உங்கள் தகப்பன் எங்களுக்கு மேலே வச்ச நுகம் பெருசாக இருக்கப்பா, அதை எளிமையாக்கும் அப்படின்னு சொல்லி ரெகபெயாம்கிட்ட சொல்லும்போது அவன் சொல்கிறான், சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவங்க சமூகத்தில் நின்ற அவரு கூட இருந்த முதியவர்களுடைய ஆலோசனையெல்லாம் தள்ளிட்டு தன்னோடு வளர்ந்த வாலிபரின் ஆலோசனையை கேட்டானா. உடனே அந்த முதியோர் சொன்னாங்க, அப்பா இதோட நான் எளிமையாக செஞ்சு தரேன்னு சொல்லு அப்படின்னு. இவன் என்ன சொல்லி கொடுத்தான்? இளைஞர்கள், இல்லை எங்கள் அப்பா எடுப்பை காட்டிலும் என் சுண்டு விரல் ரொம்ப பெருசு, அவர் உங்களை சவுக்கில் தண்டித்தாருன்னா நான் தேள்னால தண்டிப்பேன். கடுமையான உத்தரவு சொன்னான். கடுமையான உத்தரவு சொன்னால் யார் கூட இருப்பா?
இனிமையான உத்தரவு சொன்னாலே இருக்கிற ஆட்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவனை வாலிபரோட கடினமான உத்தரவு கொடுத்தான்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஆலோசனையை நல்லா கேட்கணும். ஆலோசனையை கேட்கலன்னா கஷ்டம்தான். அப்போ இவர் என்ன சொன்னார், முதியோர்களுடைய ஆலோசனை கேட்காம இளைஞருடைய ஆலோசனை கேட்கும்போது அவனுடைய அரசாட்சி நீடிக்கலை, அவனை ராஜ்யபாரம் ரொம்ப நாள் என்ன செய்யலை, நீடிக்கலை. அப்போ கர்த்தரும் அதை தான் சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத, பாவிகளுடைய வழியில் நில்லாத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. இப்போ பாருங்க, தனக்கு அடாத வழக்குன்னு நம்ம சொல்கிறோம். சில நேரம் சில ஆலோசனை யாருக்கு சொன்னாலும் யாருமே இப்போ ஆலோசனை கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் எந்த நல்ல ஆலோசனை யாருக்கு வேணாலும் சொல்லி பாருங்க. ஏன் நம்ம பெத்த பிள்ளையே சொல்லு கேட்காது, அண்ணன் தம்பியும் கேட்க மாட்டான், இவளோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலம். ஆனால் நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் தாத்தா. நான் எங்களுக்கே கேட்கலன்னு சொல்லுவாங்களா, மனுஷன் கேட்கலன்னு சொல்கிறதுக்கு சொல்லுவாங்களா தெரில. ஒரு கிராமத்துலலாம் அப்போது 2 பாத்ரூம் போகணுன்னா நாங்கள் காட்டுக்குள்ளே தான் போவோம். ஒன்று ரோட்டு பாதையில் போன ஒரு தாத்தா சொன்னாராம், அந்த பையன் கக்கா இருந்துக்கிட்டே வெள்ளரி பழம் தின்னானான். உடனே அந்த ரோட்டில் போன தாத்தா சொன்னாராம், ஏன்ல காய் இருந்துக்கிட்டே இப்போ வெள்ளரிக்காயை திங்கா, அதை நீ இருந்துட்டு வந்து அதுக்கு பிறகு சாப்பிட, எதுக்கு உன் கையில் இருக்கிறத யாரும் பிடுங்கிட்டு போகிறா அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்னானா, தாத்தா நான் தொட்டும் திம்பேன் உமருக்கு என்னன்னானா. அது மாதிரி காலம் இது. ஏன்னா உண்மை அது. நமக்கு கேட்க கஷ்டமாக இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் இப்படி தான் சொல்லுது. உங்கள் சுவாலி எது உண்டோ அதை பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு தெரியும். அதில் வேறு இப்போ புத்திசாலித்தனமாக எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கா, எங்கள் கையில் தான் உலகமே இருக்க. இப்போ ஒரு சின்ன பிள்ளை இல்லை, கல்யாணம் கட்டி குழந்தை உண்டானா சில ஆலோசனை, அம்மா இதை சாப்பிடாத, இதை சாப்பிடு அப்படி. நாங்கள் தான் எல்லாம் நெட்டில் பார்த்துட்டோமே, எங்களுக்கு தான் எல்லாம் நெட்டில் தெரியுமே, அப்படியே சொல்கிறாங்க. நெட்டை பார்த்து நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பெரியவங்க சொல்கிற ஆலோசனை, அவங்க குழந்தை பெற்று வளர்த்து அவங்க சொல்கிற ஆலோசனையை கேட்குறதுக்கு இவங்களுக்கு இஷ்டம் இல்லை. இதுதான் உண்மைத்தன்மை. அதே தான் அன்னைக்கு அப்படி சொன்னான். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் எல்லா பிள்ளைகளுமே ஆலோசனையை தள்ளி விட்டு அவங்க இஷ்டப்படி தான் இருக்காங்க. அதுதான் சரின்னு நினைக்காங்க. ஏற்றுக்கொள்கிற இருதயமே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் ஆலோசனையை கேட்க மாட்டாத இருதயம், சரியா, ஆலோசனையை கேட்கறது இல்லை, கடிந்து கொள்ளுதலே அசட்டை பண்ணுறாங்க. தம்பி அதை செய்யாத அப்படின்னா, இப்போ ஒயரில் போய் கை வச்சா நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் தொடாத, கரண்ட் அடிச்சிரும். நம்ம ஒரு அடி அடித்தா பிள்ளை பாதிப்பு இல்லை, அதை கரண்ட் அடித்து போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? அப்புறம் என்ன தான் செய்ய முடியும்? நான் ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது, என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு, தம்பி மகனுக்கு. ஆமாம், அதனால் நான் போய் அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் பிள்ளைய பார்க்க போனேன். அது எந்த சீசன் அப்படின்னா கொரோனா டைம்னா அங்கே உள்ள செக்யூரிட்டி விடமாட்டேன், பார்க்கவே விடமாட்டேன். டாக்டர் யாரையும் அனுமதிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் விடவே மாட்டோமான்ட்டான். நானும் டாக்டர் மஞ்சுளாவுக்கு தங்கச்சி சொந்தம் என்ன நிலமை விற்ற வச்சு பார்த்தேன், விடவே மாட்டேன்ட்டு. அப்போ அந்த நேரம் அதில் நிற்கேன், ஒரு 10 வயசு பொட்ட பிள்ளை ஒரு ஆள் இந்த தோளில் தூக்கி போட்டு ஓடி வந்தார். என்னன்னு பார்த்தா அது ஃபேனை சுவிட்ச் போட்டிருக்கு, கரண்ட் வந்து சுத்துச்சு. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நல்ல 10 வயசு பொட்ட ஒல்லியாக சோப்பாக இருக்குது. ஐயோ கடவுளை, செத்து போச்சுன்னு சொன்ன உடனே ஆஸ்பத்திரியை சுற்றி வட்டம் போட்டு திரண்டு அழுகுதுங்க. பாவம், கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? அதை நம்ம பார்க்கும். அதனால தான் ஃபேனில் கை வைக்காத, அதில் கை வைக்காத, இதில் கை வைக்காத. நம்ம பிள்ளைகளுக்கு எதுக்கு சொல்கிறோம்? இப்போ நம்ம ஒரு அடி அடிச்சிட்டோன்னா ஒன்றும் செய்யாது, அது கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு விட்டுரும். அதில் பாரு, அதில் கை வச்சு அதில் கரண்ட் வந்துருந்துருக்கு, தெரியாமல் அது செத்து போச்சு. அப்புறம் அங்கே டாக்டர் இல்லைம்மா அது முடிஞ்சிட்டுமா, ஒன்றும் செய்ய முடியாதுமாங்காரு. எல்லாரும் கத்துறதை பார்த்தா இருதயம் நமக்கு அப்படி நின்றுது. யாருக்கு தான் அழுக வராமல் இருக்கும், யாருக்கு தான் கஷ்டம்னா கஷ்டம். ஆனால் ஆலோசனையை கேட்காதப்போ நமக்கு ரொம்ப அடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் வெறுத்தீர்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பை சொல்கிறத கேட்குறதே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆலோசனையை கேட்கிறவர்கள் இடத்திலோ ஞானம் உண்டு. அப்போ யார் இடத்துல ஞானம் இருக்குது? ஆலோசனையை கேட்கிறவர்கள் இடத்திலோ ஞானம் உண்டு, சரியா? அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள். இப்போ அந்திய காலம்னா என்னன்னு தெரியுமா? கடைசி காலம். நம்ம கடைசி நாட்கள் வரைக்கும் நம்ம ஞானமுள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா? ஆலோசனையை கேட்கணுமா, புத்தியை ஏற்றுக்கொள்ளணுமா. ஒரு புத்திமதியை நம்ம என்ன செய்யணும்? விசனமாக இருக்கக்கூடாது,
புத்திமதியை நம்ம ஏற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு இருக்கணும். ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாய் இருக்கிற ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. ஏழையா இருந்துட்டா கூட இளைஞன் ஞானத்தை கேட்கான்னா அவன் தான் வாசி அப்படின்னு. அப்போ ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி எங்க இருக்குன்னா பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆவி. அவங்கக்கிட்ட அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கும். நீதி அவர் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் நமக்குள்ள என்ன செய்கிறாரு? கண்டித்து உணர்த்துவாராம். அது யாரு? பரிசுத்தாவியானவர். அப்ப பரிசுத்தாவியானவர் உணர்வை அருளும் ஆவி பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப அந்த ஆவியானவர் நமக்கு கட்டாயம் தேவை. யார் உணர்த்துறாங்களோ இல்லையா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது நமக்குள்ள இருந்த இதை செய்யி இதை செய்யாத தப்பு உணர்வுள்ள ஆவி நமக்கு தேவை. பார்த்தீங்களா? அப்போ அதை நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் நம்ம மேல தங்குனா எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த மாதிரி பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ இயேசுவால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். லூக்கா 7:30 போட்டிருக்கு. கேடுண்டாக ஆலோசனையை தள்ளுறவங்களும் இருக்காங்க. அப்போ கேடு வராதபடிக்கு நம்ம ஆலோசனையை ஏற்றுக்கொள்ற இருதயம் நமக்கு வேணும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 107:10 தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் எதுல இருக்காங்களாம்? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுகளிலும் கடந்தார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனை செம்மைப்படுத்தும். சரியா? எது தப்பு எது ரைட்டு அப்படின்னு உணர்த்தும். அது நமக்குள்ளே அந்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசிட்டே இருப்பார். அவர் உணர்வுள்ள ஆவி, உணர்த்துவார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? உணர்த்துக்கிட்டே இருப்பார். சங்கீதம் 73:3 துன்மார்க்கருக்கு மரண பரியந்தம் இடுக்கண் இல்லை, அவர்கள் பலன் உறுதியாய் இருக்கிறது. சரியா? அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலல்ல, அதனால அவங்க துணிகரமா தைரியமா எல்லாம் அவங்களுக்கு நடக்கிறதுனால கர்த்தரே இல்லைன்னு மட்டும் அகந்தையா தான் பேசுவாங்க, இருமாப்பா பேசுவாங்க. சரியா? கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை மகத்துவம் அவங்க அசட்டை பண்ணுவாங்க. அவ்வளோதான். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 பார்த்தீங்கன்னா இயேசுவை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணுறாங்க. பண்ணும்போது ஏன் நன்மை தானே செய்தாரு? ஜபாலயத்தில் பிரவேசிச்சாரு, சூமின கைவுடைய ஒரு மனுஷனை குணமாக்குனாரு, பேதுருவின் மாமியை குணமாக்குனாரு, திமிர்வாதக்காரனை ஏசாமி குணமாக்குனாரு. ஆனால் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார். ஆனால் அந்த நன்மை செய்கிற தேவனுக்கும் எதிரிகள் அவரை காட்டி கொடுக்கணும். பரிசெயர் சதுசெயர்கள்லாம் அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும். இவர் செய்கிறது தப்பு. ஓய்வு நாளில் ஏன் ஒரு சூம்பின கைவுடைய மனுஷனை குணமாக்குறாரு? செய்யக்கூடாதுன்னு தெரியாதோ? இப்படி தான் மக்கள் என்ன ஏசாமிக்கு எப்படி பாடுபடுத்துகிறாங்களோ அதே தான் அவருடைய பிள்ளைகளுக்கும் கஷ்டம் பாடு எல்லாம் உபத்திரவம். அப்போ நன்மை செஞ்சாலும் ஏசாமி ஒரு சூம்பின கைவுடையவனை ஜபாலயத்தில் சோமாக்குறத பார்த்தோன்னே அவரை கொலை செய்கிறதுக்கு முகாந்தரமாக பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சூமின கையுடைய மனுஷனை எழுந்து நடுவே நில் அப்படின்னு சொல்றாரு. ஜனங்களெல்லாம் பார்த்து கேட்குறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்னு கேட்காரு. அவங்க பேசாமல் இருக்காங்க. அவங்க இருதய கடினத்தின் நிமித்தம் விசனப்பட்டு கோபமாய் சுற்றிலும் இருந்தவங்களை ஆண்டவர் பார்க்காரு. அந்த மனுஷன் சூமின கையுடைய மனுஷனை பார்த்து உன் கையை நீட்டு அப்படின்னா, உன்னை நீட்டுன்னு சொன்ன உடனே பாருங்க, கத்த சொன்ன உடனே அவன் நீட்டிச்சான். நீட்டினதுனால அவன் கை மறு கையை போல சுகமாயிட்டு. அப்போ கர்த்தர் சொன்னதை அவன் செஞ்சான். நாம் என்னைக்கு செய்கிறோமா? கர்த்தர் சொல்கிற காரியத்தை செய்ய மாட்டோம். அது ஒரு அடாத வழக்கு தான். நம்ம சொல்கிறத செஞ்சோன்னா நல்ல காரியம், செல்றது செய்யலைன்னா அடாத வழக்கு தான். அப்போ கடைசியில் பிறகு கஷ்டம் வந்த பிறகு முழிச்சிட்டு இருக்காது. அவன் நீட்டலைன்னா அவனுக்கு சுகம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அதே தான் மனுஷனை நோக்கி அவன் சொன்னான், நீட்டிட்டான், அவனுக்கு சுகம் பெற்றுட்டான். இதற்காக பரிசேயர் உடனே புறப்பட்டு போய் இயேசுவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணுறாங்க. இயேசு அநேகரை சுத்தமாக்கி பின்பு ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்கள்லாம் தம்மிடத்துல வரும்படி அவர்களிடத்துல அழைச்சி ராஜ்யத்தை குறித்து என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ நன்மை செய்பவராக சுற்றி திரிந்த இயேசுவையும் பரிசேயர் என்னதான் செஞ்சாங்க? குற்றம் கண்டுபிடிச்சு தங்களுக்கே கேடு உண்டாக ஆண்டவரை கொலை செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் பாருங்க, ஏசாமி சிலுவையில் கடைசி வரைக்கும் சிலுவையில் கூட பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு. ஆனால் அவர் என்ன நோக்கத்துக்காக சிலுவையில் போய் தொங்குனாரு அப்படின்னா, பிதாவின் சித்தம் நிறைவேறணும், நம்ம வந்த நோக்கம் நிறைவேறணும், நம்ம உலகத்தின் மக்களை மீட்க தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். அவருடைய வந்த அழைப்புல கரெக்டாக இருந்ததுனால
அவர் சக்ஸஸாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி பிதாவின் ராஜ்யம் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார் வலது பார்சம். அவர் சொல்கிறார் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரத்துக்கு தேவனோடு கூட போய் இருந்தார். அப்போ நம்மளும் இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினா நமக்கும் மேலோகத்தில் ஒரு மேன்மையான வாழ்வு எழுதப்பட்டிருக்கு, அதை அடைஞ்சிருவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு அடாத வழக்கில் தலையிடக்கூடாது. நமக்கு தேவையில்லாத காரியத்தை விட்டு பாரமான யாவற்றையும் நம்ம நெருங்கி சூழ நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கியே நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணும். நமக்குன்னு ஒரு ஓட்டம் நியமித்திருக்கு. அந்த ஓட்டத்தில் பொறுமையோட ஓடி ஜெய கிறிஸ்துவை என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் சொல்றாரு, பாடுபடுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் பட்ட பாடுகளினாலே நம்ம படுற பாடலையும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவரக்கா. எல்லா கஷ்டமும் அவருக்கு தெரியும். மனுஷன் படுற எல்லா உபத்திரவமும் அவருக்கு தெரியும். தெரியாத ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் நான் படுற கஷ்டம் அவருக்கு எங்கே தெரியும்னு. இல்லை, அவர் நம்மை போல மனுஷனாவே பிறந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து அவர் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதையும் உணர்ந்து நமக்கு பகிர்ந்து அளிக்கிற தேவன் நம்முடைய நல்ல தகப்பனாகிய இயேசு. அவர் இயேசு நம்முடைய சரியாக இருந்தாரானா நம்முடைய வாழ்வில் குறைகள் என்பதே இல்லை. எல்லாம் நிறைவாய் நமக்கு தந்து நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். அவருடைய நாமம் மகிமைப்படணும். சரியா? கர்த்தர் நல்லவர்னு என்பதை ருசித்து பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே காணாது, நேரமும் காணாது, வாழ்நாளும் பத்தாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் சீர்கட்டு அகந்தையாக நடக்காம, கர்த்தாவே நான் நீர் என்ன சொல்கிறீரப்பா, சொல்லும் நான் கேட்குறேன், கர்த்தாவே சொல்லும் நான் கேட்கேன், உம்முடைய சித்தம் செய்ய என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து நடக்கும்போது நம்ம மெய்யாகவே பாக்கியமுள்ள சந்ததியாக என்ன செய்வோம், இருப்போம். சரியா? அகந்தையினால் வாது பிறக்கும், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவனிடத்துல ஞானமுள்ள இருதயம் தங்கும். அப்போ கடிந்து கொள்ளும் போது அதை செய்ய. இப்போ பள்ளிக்கூடத்தில் பாருங்க, முந்தி காலத்தில் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை போதிக்கும். அந்த காலத்தில் டீச்சர் வேலை பார்த்தாங்கன்னா அவ்வளோ மரியாதை. இன்னைக்கு பிள்ளையும் தொட்டா, இப்போ பிள்ளைய கண்டிக்கவே கூடாது. ஏன் பிந்தி வந்தான்னு கூட கேட்கக்கூடாது. அவன் எப்போ வந்தாலும் மாப்பிள்ளை மாதிரி வா வா வந்து உட்காந்துக்க. அதுக்கப்புறம் அவன் வந்து வாத்தியார் என்ன ஏசுனாருன்னு சும்மா சொன்னாலும் சரி, வாத்தியாருக்கு ஏச்சு தான். அவன் ஏசாமல் அத்தியார் சொன்னாலும் என்ன ஏசுன, ஏன் இவ்வளோ நேரத்துக்கு லேட்டாக வந்த அப்படின்னாரு, என்னை அடித்தாரு அப்படின்னு. அவன் கீழே விழுந்து முட்டில் அடிபட்டிருந்தாலும் நான் சார் தான் அடித்தாரு முட்டிலன்னா இந்த வாத்தியாருக்கு அன்னைக்கு ஆபத்து தான். அந்த மாதிரி ஒரு பொய்யான காலத்தை நம்புகிற ஒரு வஞ்சக உலகத்தில் இன்னைக்கு வாழ்கிறோம். பிள்ளைகளை வீட்லேயும் அடிக்க மாட்டாங்க. ஏன் அடிக்க மாட்டாங்கன்னு தெரியுமா? முந்தி காலத்தில் 12 பிள்ளைகள், 22 பிள்ளைகள், 16 பிள்ளைகள், 8, 9, 10 டஜன், அரை டஜன், 3/4 டஜன். இன்னைக்கு 1, 2 தான் இருக்குது. ஒன்று கத்தரும் நிறையா பிள்ளைகளை கொடுக்க மாட்டேங்காரு, கொடுத்தாலும் அவங்க 1, 2ஓட ஸ்டாப் பண்ணிக்கிடுறாங்க. இதுக்கு மேலே வளர்க்க முடியாதுன்னு. அதனால் என் பிள்ளை ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றும் படித்து கொடுக்க வேண்டாம், அடிக்கலாம் வேண்டாம், படித்தா படிக்காமல் படிக்காட்டா போகிறான். எனக்கு தெரியும். இப்போ 2ஆ படிக்கிற ஒரு பையன் படிக்க மாட்டேக்கான்னு வீட்டில் இருந்து ஆள் போய் சொன்னால் டீச்சர் சொன்னாங்களாம், ஏம்மா படிக்கணும்னு அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. உடனே அவங்க அப்பா சொல்கிறாராம், அவனுக்கு நான் நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டேன், அவன் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. பாருங்கள், அவன் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எதுக்கு படிக்கணும்? நான் நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், பிள்ளைகளை கெடுக்கிறது யார், எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியுமா? வீட்டில் இருந்து ஆரம்பிக்கு. ஆனால் அதில் அழகாக வேதவசனாதே ரொம்ப நான் திரும்ப 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 சொல்லுவேன். என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. அவன் இப்போ தகப்பனும் தன் இஷ்டத்துக்கு விடுறாரு, தாயும் விடுறா. பிள்ளைய அடியாதங்க, பிள்ளைய திட்டாதங்க, அவருக்கு வேற இல்லை, இப்படி தான் அடிப்பார், அவர் தான் ஏசுவாருன்னு அப்பா அடித்தா அம்மா சொல்லும், அம்மா அடித்தா அப்பா சொல்கிறாரு. அவனுக்கு அது ரொம்ப ரொம்ப குளிர் விட்டு போயிடும். அதை அவனை தூக்கி விட்ட மாதிரி ஆயிரும். ஒருத்தரை கண்டிக்கும் போது அடுத்தவங்க கண்டுக்கிடவே கூடாது. அப்பா அடிக்காரா, அம்மா தூர போயிடணும், அம்மா அடிக்காளா, அப்பா தூர போயிடணும். சரி, அவன் புத்திக்கு தான் அடிக்க, அவன் திருந்துறதுக்கு தானே சத்தம் போடுறா அப்படின்னு. நீ ஏன் அடிக்கா, என் பிள்ளைய ஏன் அடிக்க? அதில் வேற இப்போ அம்மாக்காரி அடிக்கும்போது அப்பா பார்த்தாருன்னா, என் பிள்ளைய ஏன் நீ அடிச்சா, எதுக்கு நீ அடிக்கா, அவன் ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி சொன்ன பிறகு அவன் படிப்பான்னு நினைக்கிங்களா? நான் படிக்கவே மாட்டான். அது பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்கும். என்னன்னு தெரியுமா? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு தான் சஞ்சலம்னு எழுதியிருக்கு. நானும் நிறைய காரியத்தை பார்த்தேன், நிறைய குடும்பத்தை பார்த்தேன், நிறைய பிள்ளைகளை பார்த்தேன், நிறைய மக்களை பார்த்தேன், கஷ்டப்படுறவங்கள பார்க்குறேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா தகப்பனாரு சீக்கிரத்தில் போயிடுறாரோ என்னமோ தெரியல. ஆனால் தாய் இருந்து, இப்போ கூட எனக்கு தெரியும், மெட்ராஸில் ஒரு குடும்பம், அந்த அம்மாவும் இருக்குது. ஆனால் அவர் அப்பா இறந்து போயிட்டார், அவர் இறந்து முந்தைய போயிட்டு. அவர் ஒரு பையன் குடிச்சு பையன் பேர் செந்தில்,
குடிச்சு காட்டு நுரையீரல் எல்லாம் கெட்டு போச்சு. ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டால் இவ்வளோ நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்காங்களாம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் வீட்டு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். பாருங்கள், இப்போ எல்லாம் சஞ்சலப்படுறது யார் தெரியுமா? தாய் தான். பொண்டாட்டி குடிக்கான்னு விட்டுட்டு ஓடியே போயிட்டா. 2 பொட்டை பிள்ளைகள் இருக்குது, தகப்பனும் இருக்குது. இந்த தாய் தான் பார்த்துட்ருக்கு. தாய்க்கும் கொஞ்சம் சொற்ப வருமானம். தகப்பன் ஆஸ்பத்திரியில் அட்டெண்டர் வேலை பார்த்த பென்ஷனை வச்சுக்கிட்டு 10,000 5,000 வச்சுக்கிட்டு இவனையும் பார்க்கணும், அவங்களையும் பார்க்கணும், இந்த 2 பிள்ளைகளையும் பார்க்கணும். அம்மாவுக்கும் முடிய மாட்டேங்கி என்ன செய்வாங்க சொல்லுங்க? அப்போ அந்த சஞ்சலப்படுறது யாருன்னா தாய் தான். வசனம் பொய்யே எழுதப்படலை பார்த்துடுங்க. தகப்பனுக்கு இல்லவே இல்லை. நிறைய குடும்பத்தை நான் எண்ணி பார்த்தா பிள்ளைகளால், ஆம்பளை பிள்ளைகளால் கஷ்டப்படுறது தாய் தான். அப்போ தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தான் தாய்க்கு வெக்கமும் சஞ்சலமும் தான். ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் பிரம்பை கையாடுறவன் அவன் மேலே ஏற்கனவே அன்பாக இருக்கிறதுனால அவனை கண்டிக்கிறான், தண்டிக்கிறான், அடிக்கிறான், அவனை சீர்திருத்துறான். அதை விட்டுட்டீங்கன்னா தாயே உங்களுக்கு தான் கஷ்டம். திரும்ப திரும்ப அந்த வசனம் அப்படி தான் சொல்லியிருக்கு. அதனால் பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை போதிக்கும். அன்பாக இருக்கிறவனும் ஏற்கனவே அவனை கண்டிக்கிறான். அன்பு தான் கண்டிக்க சொல்லுது. அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளரணும். அது 2வது, நீங்கள் கண்டிக்கிறது மாத்திரம் பத்தாது, ஆண்டவருக்கு ஏற்ற வழியில் நடத்திட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை எனக்கு நல்ல வழியில் நடத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு தாங்கப்பா அப்படி நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் அவர் தானே. பிள்ளை அடங்கலையா, கீழ்ப்படியலையா, ஏசப்பட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பிள்ளை தந்தீங்க, உண்மைதான், நல்லது தான். ஆனால் அதை வளர்க்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க. கொஞ்சம் நீங்களும் எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்களும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்கப்பா. என் பிள்ளைகளை நல்ல வழியில் வளர்த்து வேதனை இல்லாத காலத்தில், அந்திய காலத்தில் நான் வேதனையோட ஜீவனை விடக்கூடாதப்பா. அந்திய காலத்தில் நான் ஞானமுள்ளவள் ஆகும்படி என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். என் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்த எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி கேளுங்க. உங்கள் அந்திய காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்திய காலம்னா என்னென்ன, வயதாகி முதிர் வயது காலத்தில், அல்லது நீங்கள் முதிர் வயது காலத்தில் உங்கள் பிள்ளைகளை பற்றிய வேதனையிலே நீங்கள் சாக வேண்டியது வரும், வேதனையிலே கடக்க வேண்டியது வரும். வேண்டாம், இனி அப்படி வேண்டாம். உங்கள் அந்திய காலம் உங்களுக்கு சந்தோஷமான காலமாக இருக்கும்படிக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லவங்களாக என்ன செய்யுங்க, ஞானமுள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய புத்தியை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் அந்திய காலம், நீதிமொழி 19:20, உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவளாக இருக்கும்படி ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய புத்தியை ஏற்றுக்கொள். சரியா? ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. அப்போ நாம நல்லவங்களா இருக்கணும்னா நாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். நம்ம கண்ணு எப்பவும் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இயேசுவையே பார்த்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நம்முடைய பிள்ளைகள் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்ங்கிறபடி ஆண்டவரால் நம்ம பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருந்தா, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா, அதை விட மேன்மையான பிளெஸ்ஸிங்ஸ் வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ நாம் எப்படி இருக்கோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்குது? பிள்ளைகள் பெறுறது முக்கியம் இல்லை, ஆனால் அதற்கேற்ற வழியில் நடத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு நம்ம பிரயாசப்படும் போது கர்த்தர் அதை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதி தரும்படியா ஜெபிப்போமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டும் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் ஆலோசனையும் புத்தியையும் கேட்டு அப்பா சந்தோஷமாய் வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க அப்பா. இந்த பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விட்டுட்டு குடிச்சு கெட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தாய்க்கு தகப்பனே ஆறுதல், சந்தோஷம், சமாதானத்தை கொடும். இப்பவும் அவன் உணர்வு இல்லாமல் படுத்திருக்கான்னு சொல்கிறாங்க. கேட்கும்போது வேதனையாக இருக்குது. நான் மனம் திரும்புறதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. செந்தில் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த கொடுக்கப்பட்ட காலத்தில் ரட்சிப்பை பெற்று கடைசி நேரத்தில் கள்ளமுடைய ராஜ்யத்திலே நினைத்தருளுன்னு வேண்டினது போல ஆண்டவரே ஆத்துமா அழியாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும், வழிநடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.